ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மா, செய்தி கொடுக்கிற அடியேனே பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உதவி செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாச பரீட்சையை சந்தோஷமாய் எண்ணுங்கள். விசுவாச பரீட்சையை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிற பரீட்சை, விசுவாச பரீட்சை. அதை நீங்கள் பொறுமையாய் எண்ணுங்கள். சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. யோனாவுக்கு கூட ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்திலே இருந்த அந்த பக்தியிலே ஒரு பரீட்சையை கொடுத்தார். அவனுக்கு எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது, பொறுமையே இல்லை. மீண்டுமாக அவன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. நினிவே பட்டணத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரீட்சை கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி செல்லும் போது, ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி செல்லும் போது ஒரு பரீட்சையை கொடுக்கிறார். அதை நாம் ஆண்டவருக்கென்று ஏற்றுக்கொண்டோமானால், அல்லது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கான ஒரு காரியம் என்று எண்ணினோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த மாறுதலும் இருக்காது, நான் இனி வழி மாற மாட்டேன் என்று சொன்னோமானால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாய், இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு முடிவாய் காணப்படும். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலில் போன ஒவ்வொரு வகுப்புகளிலும் பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கிறது. ஆமாம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏன் பரீட்சை வைக்கிறாங்க? ஏன் பிள்ளைங்க சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்வது இல்லை? நல்ல கவனிங்க. ஒரு சில பிள்ளைகள் பரீட்சைக்காக மிகப்பெரிய ஒரு ஆயத்தம் எடுக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் ஆயத்தம் எடுக்கிறார்கள். சிலர் ஆயத்தமே எடுப்பது இல்லை. ஆமாம், அந்த ஆயத்தம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. என்னுடைய வாழ்விலே நான் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஆயத்தம் குறைவாக எடுக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த கிளாஸ் பாஸ் பண்ண போதாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு நான் இதை படித்து என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த கிறிஸ்தவ வாழ்வை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? இது நானாக தெரிந்து கொண்டது அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, உலகத்தில் எல்லாரும் பிறந்திருக்காங்க, நானும் அதில் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, இதில் என்னத்தை நான் சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அல்லது ஏதோ நான் வாழ்ந்து பார்த்துட்டு போகிறேன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா?
ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, தீர்மானமான முடிவு எடுக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள், இந்த உலக வாழ்விலே என்னுடைய நாட்கள் குறைந்த நாட்கள் தான், குறைந்த வருடங்கள் தான். அது மிஞ்சி போனால் 70 அல்லது 80 அல்லது 90, ஏதோ ஒரு சிலருக்கு 1000, 100 வருடங்கள். இந்த குறிப்பிட்ட இந்த ஆண்டிலே ஆண்டவருக்கென்று நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை இந்த உலக வாழ்விலே ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன? ஆண்டவரே, எனக்கு இவைகளெல்லாம் தேவை என்கிற ஒரு முடிவோடு வாழப்போகிறீர்களா? இவைகளெல்லாம் தேவை ஆண்டவரே, உம்முடைய தேவைகளை சந்திக்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவைகள் அதிகம்தான். அவர்களுடைய வாழ்வின் தேவைகள், அவர்கள் செய்கிற பணியின் தேவைகள், இவைகளோடு கூட ஆண்டவருக்கென்று நீங்களும் நானும் என்ன செய்ய இருக்கிறோம், என்ன சாதிக்க இருக்கிறோம், நம்ம இவைகளை குறித்து ஆண்டவரோடு கூட பேசுகிறோமா, எண்ணி பார்க்கின்றோமா? நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதியில் ஆங்காங்கே பணிகளை செய்கிறோம், அல்லது படிக்கிறோம், அல்லது வேலைகளை செய்கிறோம். ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த வேலைக்கு நம்முடைய பணிக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில், தூக்கத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில், அல்லது குடும்பத்தாரோட கூட உறவாடுகின்ற அந்த நேரத்துக்கு இடப்பட்ட காலங்களில் சும்மா இருப்போம் பாருங்க. அப்போ நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, பணி செய்கிறவர்கள் பணி செய்து கொண்டே இருக்க, தப்பே கிடையாது. பணி முடித்து வந்த பிற்பாடு கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கென்று நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஒதுக்க போகிறீர்கள்? அல்லது இரவு நேரத்திலே தூக்கம் போக மீது எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்கென்று ஒதுக்க போகிறீர்கள்? ஏதோ கிடைக்கிற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒதுக்க போகிற காரியம் என்ன? தானியேல் தேவனுடைய பிள்ளையாகத்தான் வளர்க்கப்பட்டான். ஆனால் அந்த தானியேலுக்கும் சிறையிருப்பின் நாட்கள் வந்தது. ஆம், அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான். சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த நாட்டிலே தேவன் தானியேலுக்கென்று ஒரு தனியான ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆயத்தப்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த வேளையிலே தானியேல் ஒரு வைராக்கியம் கொண்டான். ஆமாம், சாதாரண ஒரு சாப்பாட்டில் கூட நான் இதை என்ன செய்யும், இந்த சாப்பாட்டினாலே என்னுடைய பலன், என்னுடைய அழகு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் வந்தது என்று சொல்வதற்கு அல்லாமல் ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஞானம் என்பதிலே அவன் கவனமாக இருந்தான். அவன் கவனமாக தீர்க்கமாக இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு வழிவகுத்து கொடுத்தார். அவனுடைய அதிகாரி அவனை பார்த்து சொன்னான், எப்பா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நீ விரும்புகிற ஆகாரத்தை கொடுக்குறேன், ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக நான் உன்னை கவனிக்கும் போது உன்னில் சோர்வு காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, தானியேலுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட அல்லது அவன் தனிமையில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். அப்படி அவன் கேட்கும்போது அவனுக்கு அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். நல்லா கவனிக்கல, ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்.
நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே, பணி செய்கின்ற இடங்களிலே நாம் ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுப்பதற்கு, ஆண்டவருக்கென்று காரியத்தை சாதிப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியிலே நான் சிறந்து விளங்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்வம், ஆசை தான். ஆனாலும் அந்த முக்கியமான அந்த பணியிலே ஆண்டவருக்கென்று நம்ம என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்கிறோம்? பரீட்சைகள், சோதனைகள் வரும்போது நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்மளே குறைவு காணப்பட வேணுமானா கவலைப்படாதீங்க, திருத்திக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரை இம்மட்டுமாக நான் என்னுடைய பணியிலே நான் செய்தவைகளை மறந்துருங்க ஆண்டவரே, மன்னிங்க. இனி அப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய மாட்டேன். இனி உமக்கென்று என்னுடைய பணிகளிலே எவைகளை நான் சாதிக்க வேண்டுமோ அவைகளை நான் செய்யணும். எனக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவர், அந்த வல்லமையை கொடுங்க, உங்களுடைய ஒத்தாசையை கொடுங்க, என்னோடு கூட இருங்க. ஆண்டவருடைய உடன் இருப்பை ஒவ்வொருவரும் காலையில் இருந்த ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. என்னோடு இருங்க ஆண்டவர், என்னோடு வாங்க, என்னோடு பேசுங்க, தனித்து விட்டு விடாதீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. கேட்பவைகளை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமா, ஆண்டவர் எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு நீங்க கேட்கிறத விட உமக்கு பிரியமாய் நான் என்ன செய்யணும் ஆண்டவர், இவைகளை எல்லாம் செய்யணும். உலக வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. என்னுடைய பணி இப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய குடும்ப வாழ்வு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளிலே உமக்குன்னு நான் எப்படி ஆண்டவரை பிரகாசிக்கணும்? பிரகாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பிரகாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும். ஆண்டவரோடு கூட பேச நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தானியேல் ஒவ்வொரு காரியத்திலையும் கேட்டார். ஆண்டவர் தானியேலுக்கு உதவி செய்தார். உலக வாழ்விலே ஆன்மீகத்தை கேட்ட கண்ட தானியேல். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், ராஜா ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறான். ராஜாவுடைய கட்டளை மிக மோசமான ஒரு கட்டளை. சிங்கக்கபியில் அவனை போட்டுருவோம்பா, நீ என்னை தவிர யாரையும் நீ வணங்கக்கூடாது, அல்லது நான் நிறுத்தின சிலையை தவிர எதையுமே வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது. அது ராஜா ஏற்படுத்திய ஒரு கட்டளையா? இல்லை, பொறாமை நிமித்தமாக இல்லையா? தானியேலோடு கூட இருந்த மற்ற அதிகாரிகள் ஏற்படுத்திய ஒரு வஞ்சகமான ஒரு கட்டளை. தானியேலுக்கு தெரிந்தது. தானியேலுக்கு தெரியாமல் எந்த கட்டளையும் அவனுடைய நாட்களிலே வந்திருக்க முடியுமா? தானியேலுக்கு தெரிந்தது. பார்த்து பாருங்க. தெரிந்த தானியேல் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதியமும் சாயங்கால வேளையில் தன்னுடைய வீட்டின் மாடியிலே சென்று எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக ஜன்னல்களை திறந்து, அங்கு அவனுக்கு எருசலேம் தேவாலயம் தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் எங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய முகம் எங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய தரிசனம் எங்கே கிடைக்கும் என்று தேடி தேடி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற தானியேல். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற தானியேல். ஜெபிக்கிறோமா? நமக்காக, நம்முடைய மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பிற்கால சந்ததிக்காக ஜெபிக்கிறோமா? ஜெபிங்க தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய ஜெபிங்க. உலகத்தில் நாம் உலக காரியத்தை மாத்திரம் செய்வதற்காக நம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல.
ஆண்டவருக்கென்று ஏதாவது நம்ம செய்து ஆக வேண்டும். செய்யுங்களேன், யோசிங்க, செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை நன்மையும் செம்மையுமாக நடத்தி கொடுப்பார். பிள்ளைகளை நீங்கள் கலங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய தேவைகள் இவ்வளவு இருக்கிறதே என்று சோர்ந்து போகாதீங்க. தேவைகளை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். காலையில் இருந்து நீங்கள் இரவு தூங்க செல்லும் வரைக்கும், தூங்கும்போதும் அதிகாலமே எழுந்திருக்கும் போதும் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுடைய ஆண்டவர். நீங்கள் தேடினா உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் தேடலைன்னா விலகி போயிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், நம்ம தேடினா நம்மோடு கூட இருப்பார். நம்ம தேடணும். நம்முடைய சிந்தைகள் எப்பொழுதும் என்னுடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கணும். அந்த திங்கிங் இல்லையா, ஆண்டவரை குறித்த எண்ணம் உங்களிடத்துல இல்லையா, கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரை, நான் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறேன்? எனக்குள்ளாக இருப்பது என்னது? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சிந்தனை என்னது? ஆண்டவருடைய சிந்தனை நமக்குள்ளாக இருக்கவில்லையா? நாம சிந்திப்பதில் வேறுபடுவோம். சிந்தனை வேறுபட்டு காணப்படுமானா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. யாருக்கு பிரியமாக இருக்கும் தெரியுமா? பிசாசுக்கு பிரியமாக. ஆமாம், தானியேல் 3 வேளையும் ஜன்னல்களை திறந்து, பல்லகடிகளை திறந்து வைத்து ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பான். தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம், தரிசனம், எவ்வளவு பெரிய தரிசனம் தேவனுடைய பிள்ளைங்க. தானியேலை வாசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் தானியேலோடு கூட பேசியது, அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனங்கள் வேணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தரிசனம் காண்கின்ற பிள்ளைகளாக காணப்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் வரங்களை பெற்ற பிள்ளைகளாக காணப்படணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகம் இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலவீனமாக இருக்காங்களா? நீங்களே ஜெபிங்க. ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகளை, உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் யாரோடு கூட இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரோடு கூட இருக்கணும். இயேசு உங்களோடு கூட இருக்கணும். உங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக காணப்படணும். நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டு அவரும் விலகி சென்று விடுவார். ஆமாம், சவுலுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட இருக்கு. தானியேல் ஜெபிச்சாங்க. ஜெபித்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? சிங்க கபிதான். இப்போ நீங்கள் தானியேலை யோசிங்க. ஜெபித்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது சிங்க கபிதான். அவனை கொண்டு சிங்கத்தினுடைய கெபில தூக்கி போட்டுட்டாங்க. நிறைய சிங்கம் உள்ள கிடக்கு, பட்டினியாக கிடக்கு. பொதுவாக சிங்கம் என்ன செய்ய தெரியுமா? அந்த காலங்களில் அதை பட்டினியாக போட்டிருப்பாங்க. இப்படி யாராவது தேசத்துக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டால் அவர்களை அந்த சிங்க கெபில தூக்கி போடுவாங்க. அந்த சிங்கங்கள் உள்ள, அந்த மனுஷன், தூக்கி போடப்பட்ட மனுஷன் உள்ள கீழே விழுவதற்கு முன்பாக அவனை பிரித்து சாப்பிட்டு விடுவான். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்டான். அவனோடு கூட இருந்தா யார் இருந்தா தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இருந்தார். அவனோடு கூட இருந்தார். சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டவைகளாக அங்கே நின்றன. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ராஜா அதிகாலமே எழுந்து தானியேலை தேடி போகிறான். ஆண்டவன், தானியேலே, தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆம் 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 ராஜாவே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் சொல்லணும். நீங்கள் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தனை ஆண்டுகாலம் நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? நிறைய அனுபவங்கள் நமக்கு உண்டு, நிறைய சாட்சிகள் உண்டு. அனுபவங்களை திரட்டி வச்சிடுங்க, சாட்சிகளை சொல்லுங்க. தேவனுக்கு சாட்சிகளை நீங்களே கூறுங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்களில் என்னை தப்பு வைத்திருக்கிறார், இந்த காரியத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டா? உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைத்திருக்கிறதோ அவைகளை கொண்டு பிறரோடு கூட பேசுங்க. ஆண்டவர்களோடு கூட இருப்பார். சுவிசேஷம் சுவிசேஷம்
ரொம்ப அவசியங்க. ஆமாம், அநேகருக்கு சொல்லுவதற்கு நாம் செய்கிற அந்த சுவிசேஷம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் அவைகளை ரொம்ப விரும்புகிறார். டிவி ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல. இது நடத்துகின்ற பிள்ளைகள் எடுக்கிற அந்த முயற்சி சாதாரண ஒரு முயற்சி அல்ல. கடினமான ஒரு உழைப்பு, பண தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு கவலைகள் வரும். ஆனாலும் இவ்வளவு பெரிய தரிசனத்தை சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள். நாம செய்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் செய்கிறோமா? சின்ன சின்ன காரியத்திற்கு கூட நாம் கண்ணீர் விட்டு அழுகிறோம். ஆண்டவருக்கென்று நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க. ஆண்டவருக்கென்று, ஆண்டவர் உமக்கென்று இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு அழுங்க. நீங்கள் ஆண்டவருக்கென்று அழும்போது தேவன் உங்களுக்கென்று அழுவார். உங்களுடைய காரியங்களை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் இப்படி தான் சொல்லுகிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபுடைய நிறைய வசனங்கள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான வசனங்கள் நல்லா இருக்கும். ஆமாம், மிகுந்த பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன இடர்பாடுகள், என்ன பரீட்சை, என்ன டெஸ்ட் வந்தாலும் சந்தோஷமாக எண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கூட ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவனுடைய தாயும் தகப்பனும் நல்ல தேவனுடைய பிள்ளைகள். மனோவா அவனுடைய தகப்பன், தாய் இல்லையா? தாய்க்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லி அவள் நல்லடியாக இருக்கிறார். ஒரு தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா? அந்த தரிசனத்தை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக இல்லையா இருக்கும்போது சிம்சோன் பிறக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 13:2 நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி ஒரு தரிசனம் கொடுக்கும்போது சிம்சோன் பிறக்கிறான். சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். அவன் வளர்ந்து வருகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களே, முன் அறிவிக்கப்பட்டவன் தான் சிம்சோன். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் சிம்சோன். கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டவன் தான் சிம்சோன். அவனுடைய வாழ்வின் முடிவு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தெளிலால் என்கிற ஸ்திரீயின் நிமித்தமாக அவனுடைய வாழ்வை பின்வாங்கி போய்விட்டது. ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? அது சபரகன் கத்தி அவனுடைய தலை மீது படக்கூடாது. அவன் நசரேயனாக இருப்பான். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்படக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நன்றாக கவனிங்கள். உங்களை குறித்து தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதிலே கவனமாக இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய கன்வென்ஷன் போயிருப்பீங்க. சண்டே சர்வீஸில் நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை உங்களை தொடுவது மாதிரி வந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்திலே வரும். அவைகளை குறித்து கவனமாக இருங்க. அந்த காரியத்தை, அது ஆசீர்வாதமான வார்த்தை என்றால் தொடர்ந்து செய்யுங்கள் இல்லையா? உங்களுக்கு அது கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கையாக இருக்குமானால் கவனமாக அதை விட்டு விடுங்க. தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு விடுங்க. அவன் நசரேயனாக இருப்பான். ஆனால் இந்த சிம்சோன் தெளிலாளின் நிமித்தமாக அந்த காரியத்தை சொல்லிட்டான். அவ்வளோதான். அவளுக்கு பெலிஸ்த அதிபதிகள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு தரவே அப்படி சொல்லியிருந்தான். உலகம் இப்படித்தான் இருக்கும். உங்களை சிதைக்க, உங்களை அவமானப்படுத்த, உங்களை வீழ்த்தி போட உலகம் இதையெல்லாம் செய்யும். ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு என்றால் அந்த தொழிலாளிக்கு எப்படி இருந்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவனை சித்திரைவதை பண்ண ஆரம்பித்தார். உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவளிடமாய் சொல்லிவிட்டான் என்று வேதம் சொல்கிறார். பிசாசு இப்படி தான் உருவாக்குவான். பிசாசு இப்படி தான் உருவாக்கும். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டது. அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க.
கண்களை பிடுங்கிட்டாங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நாம் தேவ ஒத்தாசை பெற்ற பிள்ளைகளாக, தேவ பலனை பெற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? கவனமாக இருக்கும். ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருடைய தீர்மானம் உண்டு, ஒன்று உண்டு. அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பொல்லாப்பு செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, குடி, வெறி, விபச்சாரம், நேசித்தனங்கள் எதுவுமே வேண்டாம். கவனமாக இருங்க. உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எதையும் நீங்கள் அபகரிக்காதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, பிறருக்கு விரோதமாக எந்த காரியத்தை பேசாதீர்கள், செய்யாதீங்க. தேவனுக்கென்று நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளை, கவனமாயிருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாயிருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க. வார்த்தைகள், அவரவருக்கு தேவையான வார்த்தைகளை பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. வார்த்தைகளை பற்றி ஜெபிக்க கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எந்த காலத்திலும் உம்மை விட்டு பிள்ளைகள் பின்வாங்கி போய்விடாதபடி எல்லா காரியங்களிலும் உம்மை நோக்கி பிள்ளைகள் ஜெபிக்க, உம்மிடமாய் தங்கி இருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிங்கப்பா. நிலைவரமான ஆவியை எங்களுடைய உள்ளத்தில் புதுப்பிங்க. தொடுங்க. என்னுடைய காரியங்களை எல்லாம் தொடுங்க. குடும்பத்தாரை தொடுங்க, சபையை தொடுங்க, சபை திருச்சபை தொடுங்க, உலக மக்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி தொடுங்க. உம்மிடமாய் இழுத்து கொள்ளுங்க தகப்பனே. உமக்காக நாங்கள் என்ன செய்யணும் அதை செய்யக்கூடிய திராணியை எங்களுக்கு கொடுங்க. நல்ல ஆலோசனை கொடுங்க. உம்மை விட்டு விலைக்கு சென்று விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆமாண்டவரே, பரீட்சை சந்தோஷமாக எண்ணும்படியாக உதவி செய்யுங்க. நீர் கொடுக்கிற பரீட்சையை சந்தோஷமாக எண்ணும்படி உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மகிமை டிவிக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வயதான தகப்பனாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வைத்திருக்கிற ஒவ்வொரு உபகரணங்களையும் ஆசீர்வதிங்க. பணி செய்கின்ற பிள்ளைகள் உமக்கென்று ஊழியம் செய்ய, உற்சாகமாய் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இது எங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் கேட்கின்ற பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்த டிவி நிகழ்ச்சிக்காக பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.